தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு ராம்கிட்ட இருந்து வார்த்தை துவங்குறேன். செப்டம்பர் 13 அன்று அரியலூர்ல இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு விஜய். எடப்பாடி பழனிசாமி 118 தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி ஸ்டாலின் எதிர்கொள்ள போகிறார் சார், உங்களுடைய பார்வை? ஸ்டாலின் அவருடைய அரசியல் வேறு விதமான அரசியலாக இருக்கிறது. அவர் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள், அதன் மூலமா நிதி சம்பந்தமா முதலீடுகள் சம்பந்தமான விஷயம், பிளஸ் அங்க போய் பெரியாருக்கு ஆக்ஸ்போர்ட்ல படம் திறப்பது, அது போன்ற விஷயங்கள்ல இருக்காரு. ஸோ அதனால அவர் எப்படி பிரச்சாரத்தை இன்னைக்கு அவர் திமுக தரப்புல இருந்து இப்போதைக்கு ஒரு பிரச்சாரம் போன்ற ஒரு விஷயங்களை இருப்பதற்கான ஒரு பிளானே இல்லைங்கிற மாதிரி தெரியுது. இப்போ இன்னைக்கு இந்த இரண்டு முக்கியமான தலைவர்கள் இப்ப களத்துக்கு போறாங்க. அப்படிங்கும் போது முதல்ல எனக்கு விஜய் போறது இப்ப முதல் முறையாக இதுவரைக்குமான ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு மீட்டிங்ல இருந்தார். இன்னைக்கு போய் களத்தில் மக்களை சந்திக்கதா சொன்னாங்க. அதை எப்படி பண்ண போறாங்க எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. பட் களத்துக்கு போறாரு, அதுல எனக்கு ஒரு பெரிய எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அங்க போய் என்ன ஆர்வம் இருக்கு? இதுக்கு முன்னாடியே அவரு மாநாடு நடத்தி இருக்கிறாரு, கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மீட்டிங், இதெல்லாம் போகும்போது அவர் எப்படிதான் மக்களை சந்திச்சாருன்னு பார்த்தோம்ல. இதை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன விஜய் பிரச்சாரத்துல? அதுதான், அதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாக்குறேன். அதாவது விக்கிரவாண்டியில மாநாட்டுல எப்படி நடந்துக்கிட்டாரோ, மதுரை மாநாட்டுல எப்படி நடந்துக்கிட்டாரோ, அதை தாண்டி வேறு விதமா எப்படியாவது போய் மக்கள் நெருங்குவாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு ஒழிய, ஆனா அது நெருங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா அவர் சொல்லுவாரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லுவாங்க. பட் அதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்க போறேன். அதை தாண்டி விஜயோடைய பேச்சில் வேறு எந்த விதமான மாற்றங்களும் வரப்போவதில்லை. அவர் வழக்கமா பேச போற பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு தான் பேச போறார். அது மாதிரி எப்படி ஒரு ஆடியோ லான்ச்ல எப்படி அவருடைய ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணுவாரோ அது போன்ற விஷயங்களை தான் அவர் செய்ய போறார். சோ இதனால அதை தாண்டி ஒரு சார் விக்கிரவாண்டியில வந்தது மாதிரியும் மதுரையில வந்தது மாதிரியும் விஜயுடைய சுற்றுப்பயணத்தில் கூட்டம் வருமா? நிச்சயமா வரும். அவருடைய ரசிகர்கள் வருவாங்க. அவருடைய ரசிகர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு பார்ப்பாங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனா பொதுமக்கள் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கறதான் இங்க கவனிக்கணும். நிச்சயமா கூட்டம் வரும். அவருடைய பேச்சுகளும் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். பாஜக திமுக எதிர்த்து அதெல்லாம் இருக்கும். ஆனா அதை தாண்டி அவர் என்ன சொல்ல போகிறார், அதுல எந்த பெரும் புதுசு விஷயங்களா இருக்காது. சோ எனக்கு நான் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எடப்பாடி தான். எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இப்ப போற தொகுதிகள் ஒரு ஸ்விங் ஸ்டேட். ஆக்சுவலா இதுல அதிமுக கூட்டணி கட்சிகளும் ஒரு இணையான பலமாக இருக்கிற தொகுதிகள் அங்க அதிமுக தொண்டர்கள் வருவாங்க அவரை பார்க்கறதுக்கு. வழக்கம்போல அப்படிதான் நம்ம பார்த்தோம். மேட்டுப்பாளையத்துல இருந்து விழுப்புரம் போய் அவரு மதுரை, தூத்துக்குடி தாண்டி திருநெல்வேலி வரையும் போனது போது இந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இங்க வரும். அந்த கூட்டத்தில் அதிமுக தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் எத்தனை பேர் வராங்க, மற்ற கட்சி தொண்டர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் எத்தனை பேர் வராங்க, அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அங்க போய் அவர் என்ன பேச போகிறார். எடப்பாடி அவர்கள் இதுவரை எங்க போனாலும் ஒரு லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுக்கிறார். உள்ளூர் பிரச்சனைகள், மாநில அளவு பிரச்சனைகள் தாண்டி அதெல்லாம் தாண்டி லோக்கல் இஷ்யூஸ் எடுக்கிறார். சோ அந்த லோக்கல் இஷ்யூஸ் எந்த மாதிரி பேச போற, அது எந்த அளவுக்கு மக்களை சென்ற, இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கக்கூடிய அம்சம் தான். ஆக்சுவலா இதை இரண்டிலுமே இது முற்றிலும் மாறான அப்ரோச் தான் திமுக கையில் எடுக்க போகிறது. அவர்கள் முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி லோக்கல் இஷ்யூஸை கையில எடுக்கிறாரு, அதே இஷ்யூஸை தான் விஜய் எடுக்க போறாரு. இதை விடவும் விஜய் ஹைலைட் பண்ணுவாரா களத்துல? விஜய் அந்த இஷ்யூஸை கையில எடுக்கும் போது ஸ்டாலினுக்கு அது அச்சுறுத்தலாக மாறுமா? நிச்சயமா வாக்கு வங்கியில இல்ல நிச்சயமா விஜய் கையில் எடுக்க மாட்டார். லோக்கல் இஷ்யூஸ் விஜய் பேசும்போது அவருக்கு இன்னும் சிக்கலை தரும். அதுல உள்ள பின்னாடி சமூக கணக்கல் அதெல்லாம் விஜய் அதை எதிர்கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டி லெவல் இன்னைக்கு விஜய்க்கு வரல. விஜய் ஆஸ் ஏ பொலிட்டிஷியனா ஒரு கட்சியினுடைய பிரதான கட்சியோட ஒன்றிய செயலாளர் ரேஞ்சு கூட இல்ல. அவரால் அரசியலை எதிர்கொள்ள ஆஸ் ஏ ஆக்டர், ஒரு பாப்புலர் ஆக்டரா அவரால் பெரும் கூட்டத்தை திரட்ட முடியும், அவர் ரசிகர்களை உற்சாகப்படுத்த முடியும். ஆனா அரசியல் இஷ்யூவை கையில் எடுக்க முடியுமா? அந்த அரசியல்னா தமிழ்நாட்டு அளவு மாநில அளவான இஷ்யூவா இருந்தா கூட பேசிவிடுவாரு. லோக்கல் இஷ்யூ நீங்க போறீங்க, இன்னைக்கு திருச்சிக்கு போறீங்க, பெரம்பலூர் போறீங்க, அரியலூர் போறீங்க, அரியலூரும் பெரம்பலூரிலும் உள்ள பிரச்சனைகள் அதை எடுத்து பேசுவது. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு கடந்த 20 ஆண்டுகள்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கார்னர் பண்ற மாதிரியான ஏதாவது விஷயங்களை உங்களால
உங்களால பேச முடியுமானா நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது ராம்கி சார்? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? ஒரு எதிர்க்கட்சிக்கு முடியாம இருக்கலாம், ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாங்க, சில விஷயங்களை பேசுறதுக்கு தடை இருக்கலாம். ஆனா விஜய்க்கு அந்த விஷயம் இல்லையே. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுடையும் கூட்டணி இல்ல, மத்திய சர்க்காரோடையும் கூட்டணி இல்ல. ஆனா அவர் தைரியமா எல்லாத்தையும் முன்வைக்கலாமே. இல்ல, இந்த பகுதிகளை புரிந்து கொண்டு அதற்கான அரசியலை பேசுவதற்கு விஜய் தயாராகவில்லை. நீங்க சொல்றது ரிவர்ஸா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா அதிமுக போய் அவங்க தெரியும் நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம், அதெல்லாம் வந்து திமுக எந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க, நாங்க திரும்ப வந்தா எதெல்லாம் நாங்க பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்தையாவது எடப்பாடியால் கொடுக்க முடியும். அதற்கு அந்த எபிலிட்டி இருக்குது. அவருக்கு களம் தெரியும், ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்குது. அதனால அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஆனா விஜய்க்கு வந்து களமே தெரியாது, என்ன இஷ்யூ தெரியாது. பெரம்பலூருக்கும் அரியலூருக்கும் திருச்சிக்கும் அந்த பகுதியில் உள்ள சார்ந்த பிரச்சனைகளே அவருக்கு தெரியாது. சோ அதனால பிரச்சனையை பேச முடியாது. அவர் நடத்த பண்ண மாட்டாங்களா சார்? ராம்கி சார், யாரும் ஃபீட் பண்ணுவாங்கல்ல. விஜய்க்கு தனிப்பட்ட முறையில தெரியாம இருக்கலாம், ஆனா விஜயுடைய அரசியல் ஆலோசகர்கள் அந்த பகுதியினுடைய பிரச்சாரத்தை அவருக்கு ஃபீட் பண்ணுவாங்கல்ல. இல்ல, அதை ஃபீட் பண்ணா கூட பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் மக்களை. நீங்க விஜயோட கூட்டத்தில் திமுக அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் கலந்துப்பாங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அவங்க பாக்குற பார்வை என்ன இருக்கு, அவங்க எண்ணம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா இருக்குமா? அவர் முதல்ல நம்ம அவங்க கூட்டத்தை பிளேம் பண்ணல, அவரே அரசியல் மயமா இருக்கிறாரா, அது போறதுக்கான என்ன விதமான தயார் செய்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. இன்றைய வரைக்கும் அரசியல் விஜய் இது வரைக்கும் அரசியல் பேசவே இல்லை. நீங்க அந்த களத்தில் போய் எப்படி பேச முடியும்? இந்த களத்தில் உள்ள இது ரொம்ப சிக்கலான பகுதி. ஆக்சுவலா இது ரொம்ப திமுக வலுவாக இருக்கிற பகுதி. இந்த இடத்துல நீங்க போய் ஒரு மாற்று ஒரு டிஃபரன்ஸை கொடுக்கவே முடியாது. சோ அதனால நான் வந்து விஜய் சுற்றுப்பயணத்துல இருந்து பெரிதா எதிர்பார்க்காதீர்கள். அங்க கூட்டம் வரும், அந்த கூட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் பெரிய பேசுபொருளாகும், அவ்வளவுதான் ஒழிய அவர் பேசுற பேச்சுகளோ இல்ல அங்க அவர் தொட்டு காட்டுற விஷயங்களோ பெரிய அளவு பேசப்படாது. ஏன்னா அதுல ஒண்ணும் பெரிய இது இருக்காது. எடப்பாடி கூட்டத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருதா, எத்தனை ஆம்புலன்ஸ் வருதுன்னு கூட பேசப்படும். ஏன்னா அவர் அது அந்த அவர் என்ன இதுவரைக்கும் பேசின விஷயங்களை என்ன புதுசா என்ன பேச போறாருலாம் கவனிப்பாங்க. விஜய் கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வராதுங்கறீங்களா? விஜய் கூட்டத்துல நிச்சயமா ஆம்புலன்ஸ் வராது. ஏன்னா அவங்களே ஏற்கனவே பவுன்சர் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பவுன்சர் பாலிடிக்ஸ்ங்கிற விஷயத்தையே தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது அந்த இரும்பு கோட்டை போல அவர் வந்து அவர் அதுதான் சொல்றாங்க, இது முழுக்க ஒரு திரைப்பட சார்ந்த விழாவை கொண்டு போறாரு. அவர் அப்படிதான் அரசியல். இது காட்சி அரசியல். காட்சி அரசியல்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு தகுந்த ஒரு பலமான ஒரு விஷயங்களை ஒரு செக்யூரிட்டி வளையத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள உட்கார்றது. இந்த அரசியல் இந்த காலத்துல எடுபடாது. ஒரு காலத்துல எடுபட்டு இன்னைக்கு எடுபடாது. பட் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு எடப்பாடி எதிர்கொள்ளக்கூடிய கூடுதல் பிரச்சனை வந்து அவருடைய என்டிஏ கூட்டணி, அவர் சார்ந்த கூட்டணி நடக்கிற இப்ப இந்த நிறைய பிரச்சனைகள் கடந்த 2-3 நாட்கள் நான் விவாதிட்டு இருக்க விஷயங்கள், இது வந்து இதற்கு மக்கள் மத்தியில இதை பற்றி எடப்பாடி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இது போன்ற ஒரு செட்பேக்கை வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை. தினகரன் மனம் திறந்து பேசுறாரு, ஓப்பனா பேசிட்டாரு, எனக்கு எடப்பாடியை பிடிக்கலைங்க, எனக்கு எடப்பாடியை பிடிக்கல, நயினா நாகேந்திரனை பிடிக்கலைங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. அப்படி பிடிக்காதவர் ஏன் இதுவரைக்கும் என்டிஏயில் இத்தனை நாள் நீடித்தார் அப்படிங்கிற கேள்வி எழுது. எந்த விதமான உத்தரவாதம் அவர் கொடுக்கப்பட்டது, இதுவரைக்கும் ஏன் இருந்த, என்ன எதிர்பார்ப்பில் இருந்தார், இனிமே எங்க போக போகிறார், இந்த கேள்விகளா இருக்கும். இவரை திரும்பவும் இந்த கூட்டணி அகாமடேட் பண்ண முடியுமா, அப்படி அகாமடேட் பண்ணோம்னா யாரால அதை முன்னெடுக்க முடியும்? இந்த கேள்விகளோடு எடப்பாடி அவருடைய பிரச்சாரத்தை தான் மக்கள் பார்ப்பார்கள். எடப்பாடி இதை எப்படி ரிசீவ் பண்ண போறார்? அது இல்லாம எடப்பாடி அதிமுக கட்சிக்குள்ளேயே செங்கோட்டைன்னு ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்துகிறார், 10 நாள் கெடுலாம் வைக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் வேறு பகுதிகளில் இப்படி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்தா கூட நிச்சயமா எடப்பாடி அவர்கள் கவலைப்பட மாட்டார். ஆனா அவரு கோவை மன்றத்தில் இருக்கிற அவருடைய கோட்டையான பகுதியிலேயே ஒரு ஓட்டை விழுது, செங்கோட்டையின் பேசுகிறார். அப்படிங்கும் போது அதை எதிர்கொண்டு ஒரு தடாலடியாக அவர் பதவியிலிருந்து நீக்கிறார். ஆனா அதோட அதை நிறுத்திக்க உள்ள முடியுமா? செங்கோட்டையன் அப்படிங்கிறவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொங்கு மண்டலத்துல வேற யாரும் இல்லையா? கருப்பண்ணன் இல்லையா, எஸ்பி வேலுமணி இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எடப்பாடிட்ட இருக்கும்ல. அதனாலதான் தைரியமா நீக்கிறாரு பொறுப்புகள்ல இருந்து. இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா கட்சியின் பொதுச் செயலாளர்? இல்ல, கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், முத்துசாமியை விட வந்து ஒரு பெரிய அதிமுக பிரமுகர் கோவை மண்டலம் இருக்க முடியாது. அவருக்கு அப்புறம் தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன். முத்துசாமியே வந்து திமுகவுக்கு போன போது கூட அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான் பின்னாடி கோவை மண்டலம் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான அதிமுக கோட்டையா உருவெடுத்தது. அதனால செங்கோட்டையனுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கான நிச்சயமா இருக்கு, அந்த திட்டம் எடப்பாடி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு செட்பேக் தான். ஆக்சுவலா நீங்க உங்களுடைய பகுதியிலே இப்படி ஒரு போர்க்குரல் இருந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த சுற்றுலா உங்களுக்கு நிறைவா இது ஸ்டாலினுக்கு எப்படி சவாலா இருக்கும், எப்படி எதிர்கொள்வார்? சவால் இருக்குதா, அதை சொல்லிருங்க.
இல்ல இது முதல்ல சவால் இல்லை. ஆனால் சவாலுக்கு அதாவது சவால் இருக்கிறது. அந்த சவாலை முன்வைக்கக்கூடிய இடத்தில் விஜய் அவர்களோ தற்போதைய நிலைக்கு எடப்பாடி ரொம்ப வலுவா இருந்தார். அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் செய்தார். ஆனா இன்னைக்கு அவருடைய கூட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் அவரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.